வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்றைய சத்தத்தை நம்மளுக்கு துணிக்க இருக்கிறாங்க. நிச்சயமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, மக்கு ஸ்தோத்திரம் நாடி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு வரவேற்கிறோம், துதிக்கிறோம். அடி இந்த இடத்துல ஒன்றும் இல்லப்பா, முற்றிலும் உங்க கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். பேச போறது உம்முடையதா இருக்கு, உம்முடைய உபதேசங்களை இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, கேட்கிற யாவருடைய இருதயங்களும் உங்க நாமத்தினால திறக்கப்படுவதாக. ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். தேசத்தின் காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அறிவிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஜெபிக்கிறதுக்காக மட்டும்தான். நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா தேசத்துல இருக்க அப்படிப்பட்ட அழிவுகள் வராதபடி தேவனாகிய கர்த்தர் நம்மளை காவல் வைக்கிறவராக இருக்கிறாங்க. போன ஆண்டுல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை இயேசப்பா நம்மளுக்கு அறிவிப்பா கொடுத்தாங்க. ஜெபிக்கிறது நிமித்தம் நிறைய காரியங்கள் சேதமில்லாதபடி தேவனாகிய கர்த்தர் காத்து கொண்டாங்க. ஆமென். அதனால கண்டிப்பா உங்களுடைய தனி பிரேயர்ல என்ன பண்ணுங்கன்னா, தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிறதுனால உங்களுடைய குடும்பம் தரித்திரத்துல இருக்கும் அப்படின்னு மட்டும் யோசித்துறாதீங்க. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நிச்சயமா யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் போது யோபுடைய வாழ்க்கையில ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சிநேகிதனுக்காக அந்த நேரத்துல உண்மையா நின்னதை கர்த்தர் கண்டார். அதனால நிச்சயமா நீங்க தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் அபரிவிதமாக பாதுகாக்க வல்லமையுள்ள தகப்பனாகவும் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தகப்பனாயும் இருக்கிறாங்க. ஆமென். அதாவது தமிழகத்தில் அவசர அடி ஆணை பிறப்பிக்கப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நார்வே பகுதியில் பாத்தீங்கன்னா அலறல் சத்தம் அதிகரிக்கும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. துபாய் பட்டணத்தில் பாத்தீங்கன்னா அச்சுறுத்தும் காரியங்கள் நடைபெறும் நாட்கள் வரப்போகிறது என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ராயப்பேட்டை பகுதியில் பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பா கொடுத்திருக்காங்க. கொச்சின், அப்புறமா கேரளா, அதை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளங்கள் மற்றும் நிலச்சரிவுகள், அது மாத்திரமல்ல கொள்ளை நோய்கள், அது நிமித்தம் பாதிப்புகள் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. துருக்கி பகுதியில் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு ஒரு வெள்ளங்கள் சூறையாடப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மெர்கண்டல் பேங்க், அந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா விபரீதம் என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வங்க தேசத்தில் விபரீதம் என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ நடப்பதை காட்டிலும் அது வேறு விதத்தில் இருக்கும் என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நாமக்கல் பகுதியில் பார்த்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. திருவனந்தபுரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. திருப்பூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா தீ விபத்து ஏற்படும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மணிப்பூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நெருப்புகள் சூறையாடும் நாட்கள் வரப்போகிறது என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜார்க்கண்ட் பகுதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ருமேனியா பகுதியில் பார்த்தீங்கன்னா தீ விபத்து தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று இந்த தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த விஜயவாடா அந்த பகுதியில் இருக்க குழந்தைகளுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, அங்கே நரபலியுடைய வல்லமைகள் அதிகரிக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. எக்ஸோ கம்பெனியில் விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சென்ட்ரல் ஜெயிலில் விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தீராத வியாதி உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது, அது தீவிரமாய் செயல்படும் என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, தேசத்துல அநேக முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருவித நோய்கள் பரவும் நாட்கள் வரப்போகிறது, அது இதுவரைக்கும் கண்டிராததா இருக்கும் என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. தென் அமெரிக்கா பகுதியில் பார்த்தீங்கன்னா சூறைக்காற்றினால் பலவித சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ராஜஸ்தானில் உள்ள குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மயிலாடுதுறை பகுதியில் பார்த்தீங்கன்னா பல பரபரப்பான செய்திகள் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ராம்பூர் பகுதியில் விபத்து தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. செம்பட்டி பகுதியில் உள்ள குழந்தைகளுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கனடா பகுதியில் பார்த்தீங்கன்னா சூறாவளி மற்றும் நிலநடுக்கம் தோன்றும் நாட்கள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இலங்கை பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கண்டிராத பஞ்சங்கள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சவுதி அரேபியா பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேதங்கள், அதாவது ஒரு கலவரங்கள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆப்பிரிக்கா மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளங்கள் தோன்றும் நாட்கள் வரப்போகிறது. அது மாத்திரமல்ல, ஆஸ்திரேலியா பகுதியில் பார்த்தீங்கன்னா சூறாவளி நிமித்த சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது. லண்டன் பகுதிக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. எக்மோர் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறாங்க.
ஏன்னா தேசமெங்கிலும் பலவிதமான நோய்கள் காணப்படும் நாட்கள் வரப்போகிறது. அதனால தயவாக தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நம்ம செபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா தேசங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும். ஆமே. பாருங்க, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா வலுவூட்டும் வல்லமை. வசனம் பாருங்க, உபாகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா! எவ்வளோ அழகா ஜீவனில் தேவனாகிய கர்த்தர் நம்மளை நேசிக்கிற தகப்பனா இருக்கிறாங்க பாருங்க. வலுவூட்டும் வல்லமை, அதாவது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருப்போம். ஆனா ஏனோ தானோ தேடுகிற பிள்ளைகளா இருப்போம். ஆனால் கர்த்தர் அதை விரும்புகிற தகப்பனா இல்லை. ஹல்லேலூயா! ஏன்னா கர்த்தர் விரும்புகிறது எதுன்னா, அவர் அனுதினமும் எனி டைமும் அவரோடு நம்ம சஞ்சரிக்கிற பிள்ளைகளாய், எப்படி ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தது போல, ஏனோக்கு சஞ்சரித்தது போல பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தரோடு எனி டைமும் அவரோடு பேசுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனாகிய கர்த்தருடைய நோக்கம். மோசே பார்த்தீங்கன்னா அப்படிதான் தேவனாகிய கர்த்தரோடு பேசுகிற ஒரு மகனாக இருப்பார். அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்றாங்க, விரும்புகிறாங்க. ஹல்லேலூயா! ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுக்கு நன்மை கிடைச்சா போதும், பலவீனத்திலிருந்து விடுதலை கிடைச்சா போதும், கடன்கள்ல இருந்து விடுதலை பெற்றா போதும் அப்படின்னு சொல்லி, திருமணம் ஆகலன்னா திருமணம் ஆனா போதும், குழந்தை இல்லைன்னா குழந்தை உண்டானா போதும், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது. இதுதான் நம்மளுடைய எண்ணங்களா இருக்கிறது. இந்த காரியங்களை தேவனாகிய கர்த்தரால நம்மளுக்கு கொடுக்க முடியும். நம்ம அவருடைய சுதந்திரம், நம்ம அவருடைய பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா! பாருங்க, அழகா பேசுறாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அப்ப எந்த அளவுக்கு நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாங்க பாத்தீங்களா? ஆனா பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்படி அவரை என்ன செய்யறது இல்லை, உகந்த இடத்துல நம்ம தேவனாகிய கர்த்தரை வைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா! வேலைக்கு போறவங்க எப்படின்னா அவசர அவசரமா ஜெபிச்சுட்டு அவசர அவசரமா நம்ம என்ன செய்யறோம், ஜெபத்தை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் ரொட்டீனா வேலையை அப்படிப்பட்ட வேலைகளை நம்ம செயல்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கென்று நம்ம என்ன செய்யறோம், நேரத்தை கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா மகனே மகளே? கர்த்தர் விரும்புகிறது அதுதான். நீ டைமும் என் பிள்ளை என்ன செய்யணும், என் கூட பேசணும். ஹல்லேலூயா! எனக்காக காத்திருக்கணும். அதாவது எழுப்புதலுக்கான குடும்பமா மாற்றப்படணும். அந்த ஆத்துமா அழிந்து போகக்கூடாது. உலக பிரகாரமா நம்மளுக்கு மரணம் வந்தாலும் நம்முடைய ஆவி என்ன செய்யணுமாமா, ஜீவனுள்ள தகப்பனிடத்துல போக வேண்டும். அவருடைய எழுப்புதலுக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அவருடைய வருகை வரும்போது அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டுமா, ஆயத்தமுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதை தான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு சுலபமா தேவனாகிய கர்த்தரை நம்ம தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவையான சுகம், தேவையான பண வசதிகள் எதெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா கர்த்தர் என்ன செஞ்சிருவாங்க. ஆனா இதுக்கு அடுத்த ஒரு காரியம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அடைக்கப்பட்டது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் தான் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்று உங்களுடைய அடைக்கப்பட்ட கண்களை நான் திறக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா! அநேகருடைய கட்டுகளை தேவனாகிய கர்த்தர் இன்று என்ன பண்றாராமா, கட்டவிழ்க்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறாங்க. உங்களுக்கு முன்பாக இருக்க குன்றுகள் தகர்க்கப்படுகிறது என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா! உங்களுடைய குன்றுகளை தகர்த்து மலைகளை மிதித்து என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்க பள்ளங்களை, என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உங்களுக்கு முன்பாக இருக்கிற என்னென்ன காரியத்துல சோர்வுகளாக இருக்கிறீங்களோ, என்னென்ன காரியத்துக்காக தேவனாகிய கர்த்தரிடத்துல பரிந்துரைத்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்தந்த காரியங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிரப்ப போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறாங்க. ஹல்லேலூயா! ஏன்னா தொடர்ச்சி அந்த ஆண்டுல அவரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் பலவிதமான ஆசீர்வாதங்களா இருக்கும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை கொண்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க கேட்கிற பிள்ளைகளா எழும்புங்க. ஹல்லேலூயா! உலக பிரகாரமான காரியத்தை நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா! உலக பிரகாரமான காரியத்துக்காக தான் நம்ம என்ன செய்ய ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா! அதே சமயத்துல அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சின்ன எஃபெக்ட் போட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா! அப்ப இதுக்கு அடுத்த ஒரு காரியம் இருக்கு, இதுக்கு அடுத்த ஒரு உலகம் இருக்கு, ஆவிக்குரிய உலகம். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார், உங்களுடைய சிந்தைகள் என்ன செய்ய வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும். உங்களுடைய இருதயங்கள் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது பாத்தீங்கன்னா, அவருடைய பலன் நம்மளுக்குள்ள வேணும். கர்த்தருடைய பலன் நம்மளுக்குள்ள இருந்தாதான் அவருடைய அக்கினினால நம்மளால நிரப்பப்பட முடியும். அவருடைய பலன் நம்மளுக்குள்ள இருந்தாதான் நம்மளால நடக்க முடியும். ஹல்லேலூயா! வலுவூட்டும் வல்லமை உங்களை என்ன செய்ய வேண்டும், அனலாக்கி கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அபிஷேகத்துல இருப்போம், கொஞ்சமா ஜெபிக்கிறவர்களா இருப்போம், கொஞ்சமா தேவனாகிய கர்த்தரை தேடுகிறவர்களா இருப்போம். ஆனா அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க உண்மையாய் தேடும் பட்சத்துல தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாராமா, உங்களுக்குள்ள வலுவூட்டுகிற வல்லமை ஊற்ற வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. அதாவது அந்த வல்லமைய கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதை பெருக்கி கொள்றது யார் அப்படின்னா நாம தான்.
ஹல்லேலூயா. அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருக்கிக் கொள்ள முடியாதபடியான சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளப்பட்டு இருப்போம். அதை அனுபவிக்க முடியாதபடியான சில சோதனைக்குள்ளாக தள்ளப்பட்டு இருப்போம். ஏன்னா சத்ருவானவன் என்ன செஞ்சிருப்பான்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக விடாதபடி எல்லாம் வச்சு அப்படியே கட்டி வச்சிருப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா அடுத்ததுக்குள்ள நம்மளை அனலாக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், அடுத்து என்ன செஞ்சிருவோம், எழுப்பப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றப்பட்டுருவோம். உங்களை கொண்டு பல பேர் எழுப்பப்படுவாங்க. அந்த பல பேரை கொண்டு இன்னும் பல ஜனங்கள் எழுப்பப்படுவாங்க. இதை செஞ்சிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்வான், எதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமோ அதையே நம்மளுடைய வாழ்க்கையில அதுவே ரொட்டீனா வந்துட்டு இருக்கும். இதையும் கர்த்தர் பேசுவார். உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோட போ. ஹல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறாங்க, உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோட என்ன செய்யுங்க, தெய்வ சமூகத்துல நிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் என்ன செய்யறாராமா, உங்கள் மேல அந்த அவருடைய மகிமையின் அக்னியை என்ன செய்ய போறாரு, ஊற்ற போகிறாங்க. அவருடைய அக்னியின் அபிஷேகத்தை ஊற்ற போகிறாங்க. ஏன்னா இது எழுப்புதலுக்கான சத்தம், இது எழுப்புதலுக்கான காலத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதனால என்ன வேணும், நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அக்னி வேணும், பரிசுத்த அக்னி வேணும். ஹல்லேலூயா. நம்ம அக்னி நாம் ஜொலிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். அவருடைய அக்கறை நம்மளுக்குள்ள செயல்படும் போது அந்த கிரியைகள் எல்லாம் அப்படியே சுட்டெரித்து போடுகிற தகப்பனாய் இருப்பார். அது எரிந்து போய்விடும். நீங்க உங்களை அனல் மூட்டி தேவனுடைய கர்த்தருக்குள்ள வலுவூட்டுகிற வல்லமைக்குள்ள நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது, அவருடைய பரிசுத்த ஜனமா நம்ம மாற்றப்பட ஆரம்பிக்கும் போது அவருடைய பரிசுத்தம் நம்ம மேல ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவருடைய அக்கினி நம்ம மேல ஊற்றப்படுகிறது. முதலாவது நம்மள அவருடைய இரத்தத்தினால கழுவுகிறவராய் இருக்கிறார். பிற்பாடு அவருடைய பரிசுத்தத்தை நம்ம மேல ஊற்றுகிற தகப்பனா இருக்கிறாங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா அவருடைய அக்கினியை நம்ம மேல அனலாக்குகிற தகப்பனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த அக்கினி நம்மள அப்ப பூஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு முன்பாக இருக்க எல்லா தடைகளும் உடைந்து போய்விடும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலும் செவையாக்கப்பட்டு விடும். தேவனுடைய கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு செங்கோலை கொடுத்திருப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு செங்கோலை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா நம்முடைய கைகள் தான் அவருடைய செங்கோலாய் தேவனுடைய கர்த்தர் நம்மளை நீட்ட வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, மோசே ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜனங்களுக்காக 2 கையை உயர்த்தி பாத்தீங்கன்னா அந்த யுத்தத்தை மேற்கொள்ளணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவார், மோசே நின்று கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. அததான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்று உங்களுக்கு செங்கோலாய் என்ன செய்யறாரு, நம்மளுக்கு 2 கைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த செங்கோலை நீட்டி என்ன செய்யுங்க, ஜெபிக்க பழகுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களுடைய பாதைகள் என்ன செய்யும், செவ்வையாக்கப்படும். உங்களுடைய குருட்டாட்டமான கண்கள் திறக்கப்படும் தேவனுடைய நாமத்தை கொண்டு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, உங்களுக்கு முன்பாக இருக்க செங்கடல் தகர்ந்து போகும். உங்களுக்கு முன்பாக இருக்க யோர்தான் விலகி போகும். மகனே மகளே, இதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஊழியர் தேவையில்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய முழங்கால்களும் உங்களுடைய இருதயங்களுமே போதும் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய பரிசுத்த ஜனமாய் மாற்றப்பட்ட பிற்பாடு நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்த தேவனாகிய கர்த்தருடைய கிருபை உங்களை பற்றிக் கொள்ளும். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட எரிகவா இருந்தாலும் சரி, கடன்கிற எரிகவா இருக்கலாம், இல்ல அவமானங்கிற எரிகவா இருக்கலாம், மரண தருவாய்ங்கிற எரிகவா இருக்கலாம், எந்த எரிகவா இருந்தாலும் சரி, நீங்க அவருக்குள்ள அவருடைய ஜனமா மாற்றப்பட்டு அவருடைய பரிசுத்த உங்களை ஊற்றப்பட்டு நம்ம மேல ஊற்றப்பட்டு நம்முடைய முழங்கால்கள் பலப்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அக்னியை கொண்டு என்ன செய்வார், அதை எல்லாவற்றையும் தகர்த்து போட வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. இன்று தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்குள்ள அனுப்புகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாங்க. உங்க முன்னாடி இருக்க எரிகோ இப்பொழுது நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு உடைக்கப்படுகிறது. மகனே மகளே, அநேகர் மாந்திரிகத்தினால போராடி கொண்டிருக்கிறீர்களா, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. உங்களுடைய அப்ப அநேக நுரை தள்ளி கொண்டிருக்கிறீர்களா, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கடல் அலைகளை போல போராடுகிற உங்களுடைய வாழ்க்கையில இன்று உங்களுடைய வாழ்க்கையில உதிக்கிறவராய் வருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட வேண்டும். ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேராய் இருப்பார்கள். ஆனா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஆயத்தம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருந்தா மட்டும்தான் அவருடைய வருகைக்கு ஆயத்தமான பிள்ளைகளை மாற்றப்பட முடியும். மகனே மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ உண்மையாய் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை தேடினீர்களே என்றால் நீ என்னுடைய பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா. உன்னை நோதிப்பவர் மகா பரிசுத்தர் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவருடைய பரிசுத்த ஜனமாய் மாற்றப்படும் போது மகனே மகளே, உன்னுடைய நேம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுவதாக உள்ளது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்மளுக்காக ஞாபக புஸ்தகத்துல எழுதி வைப்பதை காட்டிலும் நம்முடைய நேம் எங்க எழுதப்படணும் என்றால் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட வேண்டும். அவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். அவருடைய அப்பத்தை ரசத்தில் நம்ம பானம் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய மன்னாவினால்
விரும்புகிறாங்க. எழுப்புதலுக்கான தேவனுடைய கர்த்தர் உங்களை ஆயத்தமாக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேன், தேவனுடைய நாமத்தை கொண்டு கர்த்தர் உரைக்கிறார். நீ உண்மையாய் ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை இருப்பீர்கள் என்றால் இந்த ஆண்டுல நடக்கிற கொடிய சம்பவங்களுக்கு, ஆங்காங்கே பட்டய கருக்குகளும் கலவரங்களும் கொடிய பஞ்சங்களும் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது. இந்திய தேசத்துக்கு கர்த்தர் அறிவிக்கிற காரியம் இது. கொடிய பஞ்சத்தினால் நிரப்பப்படும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்கு உரைக்கிறார். உங்களுடைய அநேகருடைய முனைகள் உடைந்து போகும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்கு உரைக்கிறார். பட்டயங்களும் பஞ்சங்களும் வாரி செல்வதற்கு முன்பாக தேவனுடைய கர்த்தரை, உயிருள்ள தேவனுடைய கர்த்தரை பின்பற்ற பழகுகிற பிள்ளைகளை எழும்புங்க. ஹல்லேலூயா. ஆனா நீங்க உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளை இருக்கும் பட்சத்துல அப்படிப்பட்ட சூறாவளிகள்ல இருந்து என்னை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு நான் காவலாயிருப்பேன் என்று வாக்கு உரைக்கிறார். போன முறை அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது நம்மளுக்கு தயவு செய்யும் காலம், அவர் நம்மளை சீயோனுக்காக எழுந்தருளி நம்மளுக்காக இரக்கம் பாராட்டி, ஹல்லேலூயா, நம்மளுக்காக தயவு செய்கிறவராயும் குறித்த நேரத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருந்தாங்க. அதே போலதான் இந்த முறை கர்த்தர் சொல்லுகிறாங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை அவர் கைவிடாமலும் காப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எவ்வளவு அழகா தேவனுடைய கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார் பாருங்க. அவருக்காக நம்ம இடம் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? நம்முடைய பாவ கரைகளை விட்டு விலகுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. தவிப்பா இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய கர்த்தரை முழுமையாய் தேடும் பட்சத்துல நான் உன்னை நெகிழ விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அவருடைய சுதந்திரமாய் நம்ம எழுப்பப்பட வேண்டும். அவருடைய சுதந்திரம் என்ன அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளை மாற்றப்படணும். நம்முடைய அவயங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். மகனே, மகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய கர்த்தரை நம்ம முன்வைக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நம்முடைய முழங்கால்கள் யாவும் தேவனுடைய கர்த்தரை துதித்து பாடக்கூடியதாய் மாற்றப்பட வேண்டும். ரகசிய வருகை உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எனது அருமையான பிள்ளைகளே, ஆங்காங்கே ரகசிய வருகை உண்டாக போகிறது. இந்த ஆண்டுல நீங்க அதை காண்பீர்கள் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். நீங்க நினைக்கலாம் நாளைக்கோ நாளைக்கோ இல்ல 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடோ. கர்த்தர் சொல்லுகிறார், ஆங்காங்கே இது எழுப்புதல் உண்டாக போகும் நாட்கள் வரப்போகிறது. உங்கள் கண்கள் அதை காண வேண்டும் கர்த்தர் வாக்குரைக்கிறார். நீங்கள் வீட்டுக்குள்ள அமர்ந்திருப்பீர்கள், நினையாத நேரத்தில் காணாமல் போகும் நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எனது அருமையான ஜனமே, தேவனுடைய கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிற பிள்ளைகளை எழும்புங்க. ஹல்லேலூயா. நம்ம அவருடைய பரிசுத்த ஜனமா இருக்கணும்னா அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். அவர் நம்மளுக்கு அப்பொழுது நம்மளுக்கு தயை பாராட்டுகிற தகப்பனாய் வரப்போறாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய அக்கினினால நிரப்பப்படுகிற பிள்ளைகளை எழுப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களை அனல் மூட்டணும். உங்ககிட்ட இருக்கிற அக்கினியின் அபிஷேகம் மற்றவர்களை பற்றிக் கொள்ள வேண்டும். நீ உங்களுடைய நடக்கைகளை பார்த்தே மற்றவங்க உருவாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய முகம் தேவனுடைய சாயலாய் பிரதிபலிக்க வேண்டும். மகனே, மகளே, இதை கர்த்தர் விரும்புகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நன்மை வந்தா போதும், என் வாழ்க்கையில எல்லாமே இருக்கு, என் வாழ்க்கைக்கு தேவையான பணம் இருக்குது, சுகம் இருக்குது, ஜீவன் இருக்குது, எவ்வளவு காலம் ஆனாலும் எனக்கு வேலை இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, இதெல்லாம் முக்கியத்துவப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அதை அவமதிக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்று அப்படி யாருடைய இருதயங்களும் ஓங்கிக் கொண்டிருக்கிறதோ கர்த்தர் அதை வெறுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது ஒரு நிமிஷத்துல மாறி போயிடும். மகனே, மகளே, ஒரு டாட், ஒரு புள்ளி வைக்கிறதுக்கு அதெல்லாம் மாறி போயிடும், அதெல்லாம் உடைஞ்சு போயிடும். உன்னை கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்திக்கொள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கர்த்தருக்குள்ள, எனக்குள்ள, ஜீவனாக தேவனாகிய கர்த்தருக்குள்ள உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். என்னை வருகை வரும் நாட்கள் வந்தது, எழுப்புதலுக்கான காலம் இதுவல்லவோ என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உன்னுடைய உடைகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வாலிபர்களை தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை நம்ம எழுப்பப்படும் போது நிச்சயமா அலங்கரிக்கப்பட்ட விளக்காய் நம்மளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிற பிள்ளைகளா இருப்போம். அவருடைய செட்டைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். மகனே, மகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க உண்மையா என்னை தேடும் பட்சத்துல நான் உங்களுக்கு அப்பா உதவிக்கரம் நீட்டும் தகப்பனா இருக்கிறேன். என்னுடைய கரத்தை உங்களுக்கு முன்பல்லமா வைத்திருக்கிறேன். என்னுடைய பூச்சக்கரம் உங்களுக்கு முன்பல்லமா இருக்கிறது. உங்களை நடத்தி செல்லுகிற கரம் உங்களோடு தங்கி இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதனால தேவனுடைய கர்த்தரிடத்துல எதையுமே நான் அப்படிங்கிற அந்த ஆணவத்தை
உடைச்சு உங்களை தாழ்த்த பழகுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நீ தேவ சமூகத்துல தாழ்த்த ஆரம்பிக்கும் போது உங்களை மனிதர்களிடத்துல தாழ்த்துவதை குறித்து கர்த்தர் விரும்பல. சிலருடைய வாயில பாத்தீங்கன்னா மனுஷங்க முன்னாடியே தன்னை தாழ்த்திட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தர் விரும்புகிறது என்ன அப்படின்னா, அவருக்கு ஜீவனுள்ள தகப்பனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து மகனே மகளே. மோசேயை போல தெய்வ சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளை எழும்புங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ உண்மையாய் அவரை தேடும் பட்சத்தில், ஹல்லேலூயா, எகிப்திற்கு வந்த ரோமங்களில் ஒன்றும் உங்களை என்ன செய்வதில்லை, சேதப்படுத்துவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எல்லா ஜனங்களிலும் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ ஜனங்க இருக்காங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேக பேரா இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த உலகத்துல கொண்டு வந்தவர்கள் எவ்வளோ கோடிக்கணக்காக இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பரிசுத்த ஜனம் மகளே, சகல ஜனங்களிலும் நீ என்னுடைய ஜனமாக நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ என்னுடைய சுதந்திரம், நீ என்னுடைய பாக்கியசாலி, நீ என்னுடைய பாக்கியவான் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து உரைக்கிற சத்தம் இது. நீங்கள் இன்னும் விழிப்பாயிருந்து இன்னும் தேவனாகிய கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை எழும்பும் பட்சத்துல கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்களேன், தேவனாகிய கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சிலுவை உண்டு. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நட என்று வேதம் சொல்லுகிறது. அவரை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நிச்சயமா நம்மளுக்கு நிறைய முள்கள் உண்டு, நிறைய பாதைகள் உண்டு, கடுமையான பாதைகளா இருக்கும். ஆனா கர்த்தர் உங்களோடும் எங்களோடும் இருக்கும் பட்சத்துல கர்த்தர் அந்த பாதையில என்ன செய்வாங்க, சுலபமாக்கி போடுவாங்க. விடுதலையை உண்டாக்குகிற தகப்பனாய் இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த பாதைகள் எல்லாம் நம்ம கடந்து வரும் பட்சத்துல தான் தேவ பலனை பெற முடியும். சிலர் சொல்லுகிறது உண்டு, நான் என் காலம் முழுவதும் என்ன செய்யறேன், அவருக்காக தான் என்னுடைய எல்லாவற்றையும் நான் அவருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனா நான் இன்னும் என் வாழ்க்கையில பாடுகளை தான் அனுபவிச்சிருக்கேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வேதமே அதை தான் சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்புகிற பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலும் 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 ஒவ்வொரு காரியத்துல போராட்டங்கள் உண்டு. அது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வருகை வரையிலும் ஒன்றன் பின் ஒன்றாக உடைத்து உடைத்து அவருக்காக எழும்புகிற பிள்ளைகளை நம்ம நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ஜீவ கிரீடத்தை பெற முடியும் மகனே. அப்பொழுதுதான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் மகனே மகளே. அப்பொழுதுதான் அவருக்காக நிலைத்திருக்க முடியும் மகனே மகளே. அப்பொழுதுதான் நல்ல போராட்டத்தை போராட முடியும் மகனே மகளே. இந்த உலகத்துக்குள்ள ஊழியங்கிறது மிகவும் கடினமான ஒன்று. நிச்சயமாவே கற்ப வேதனை படுகிற ஸ்திரீயே போல அது உண்மை. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை கொண்டு அப்பா அவருக்குள்ள ஒரு மனிதர்களை ஆயத்தமாக்குவது நிச்சயமாவே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறிக்கும். ஆனா அது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதை உங்களை உருவாக்கி வைத்த பிற்பாடு நீங்கள் உடைந்து போகாதபடி நீங்களே ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஏன்னா உங்களுக்குள்ள கர்த்தர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், அந்த நன்மைகள் எல்லாம் நம்ம நினைச்சு அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு மறுபடி அவருக்காக எழும்புகிற பிள்ளைகளாய். உங்களை முடியலன்னா தயவு செஞ்சு அவருடைய என்ன செய்யுங்க, அவரோட போய் அமர்ந்துருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது பாருங்க, தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்தது நிமித்தம் கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா விருத்தியை உண்டாக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் பெருக்கெடுத்து ஓடினது. அதே போலதான் நம்ம தேவனாகிய கர்த்தருக்குள்ள எதெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அதெல்லாம் விட்டு விலகி அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாய் அவருடைய பரிசுத்த ஜனம் சொல்லி எவ்வளவு அழகா நம்மளை நேசிக்கிற தகப்பனாய், நீ என்னுடைய சுதந்திரம் சொல்லி எவ்வளவு அழகா நம்மளை நேசிக்கிற தகப்பனாய் வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், அவருடைய வல்லமையினால அக்கினியை வழிவூட்டுகிற பிள்ளைகளாய், அவருடைய பலத்தினால் நிரப்பப்படுகிற பிள்ளைகளாய், ஆணிகள் பாய்ந்தவருடைய கரத்தினால் நம்ம எழுப்பப்படுகிற பிள்ளைகளாய் நம்ம நிற்கும் போது எப்படி தாவீது தேவனாகிய கர்த்தர் விருத்தியை உண்டாக்கினாரோ அதே போல சேனைகளின் கர்த்தர் உங்களோடும் எங்களோடும் இருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்திலும் சரி தேவனாகிய கர்த்தர் உங்களை விருத்தியை கொடுக்க வல்லமுள்ள தகப்பனாய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இது யாருக்கு சம்பவிக்கும் அப்படின்னா
அவரை ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, முழு உள்ளத்தோடு அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அங்கொரு கால் இங்கொரு கால் வைத்த பிள்ளைகளுக்கு அல்ல, முழு இருதயத்தோடு அவரை மட்டுமே சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, விசுவாசத்துல உறுதியாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு, என்ன வந்தாலும் சரி என் தகப்பன் எங்களோடு இருக்கிறான்னு சொல்லி இறுக்கமாய் பிடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இவ்வண்ணமாகவே உங்களை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விருத்தி உங்க வாழ்க்கையில உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு உரைக்கிறார். நாம் அவருடைய பரிசுத்த ஜனமாவும் இருக்கிறதுக்கு நம்ம ஆயத்தம் உள்ள பிள்ளைகளை நம்ம செயல்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில செய்வீங்கன்னு சொல்லி கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். உங்க கருத்துக்களை எங்களை தாழ்த்துகிறோம். நாங்க ஒன்றில் முற்றிலும் தாழ்த்தி ஒப்புகிறோம். அடியனா பிரயோஜனமானவன் உம்முடைய கருவியாக நிறுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் நம்ம தகப்பனே, ஆமென். இதை கேட்ட மாத்திரத்தில் விட்டு விடாதீங்க. கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவின் ஊழியங்களுக்காக எங்களுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.